ஓகே, ஷூர் ஷூர். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவிகா ஒரு ஸ்டோரியில ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி. அண்ட் அப்புறம் கமலாஜியோடது ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது, நான் கேட்டேன். ஸோ அந்த கிளாஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ ரெண்டு பேரோட ஸ்டாண்டர்ட் வச்சு இதை பார்க்காதீங்க. ஐ வில் ஜஸ்ட் சே வாட் எவர் ஐ நோ, ஒரு சின்ன கதை வச்சு. ஓகே, இது வந்து இந்த ஸ்டோரி வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல, இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் உட்காந்து கேஷவோட படிக்கும்போது ஒரு குட்டி பசங்க ஸ்டோரி, அது சின்மயா மிஷனோட பாலகதா சீரீஸ்ல வந்த ஒரு கதை. பட் இப்போ சோ ரிலவென்ட் டு அஸ், அதனால ஐ பிக்ட் அப். ஸ்டோரி கோஸ் லைக் திஸ். ஃபர்ஸ்ட் நாரதர் என்ன பண்றாரு, நாரத முனி ஆஸ் யூஷுவல் அவர் கையில வந்து வீணை வச்சுட்டு எப்ப பாரு நாராயண நாராயணன் அவர் சதா சர்வகாலமும் நாராயண மந்திரம் பாடிட்டு இருக்கார். அண்ட் அவரோட பாட்டு அவருக்கு நம்ம இப்ப சொல்ற சத் சங்கம் நாம சங்கீர்த்தனம்னா அவரோட வாழ்நாள் முழுக்க எப்பவுமே அதையே ஸ்மரணையா வச்சுட்டு இருந்தவர் அவர். சோ இவர் பாடிட்டு போயிட்டு இருந்தார். பாவம் அவர் மட்டும் தேமே ஏதோ பாடிட்டு இருந்தார். நம்மள மாதிரி ஆட்கள்லாம் சும்மா இல்லை அவரை சுத்தி. அவள்லாம் என்ன பண்ணிட்டா, ஆஹா நாரத முனி மாதிரி பாடுறதுக்கு ஆளே இல்லை, அவர் கையில வாசிச்சா அந்த வீணை கூட அழகா சத்தம் கேட்கறது, அவர் பாடினாதான் சத்தம் நன்னா கேட்கறது, இதெல்லாம் ரொம்ப சொல்லி சொல்லி அவரும் சரி பாடினே போனா. என்னடா இது, ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, ரெண்டு பேர் சொன்னா பரவாயில்ல, பாக்குறவா எல்லாரும் நம்மள பார்த்து ஆஹா ஓஹோங்கிறாளே, நம்ம நிஜமாலே ரொம்ப ஜோராதான் பாடுறோம் போல இருக்கு, இவாளுக்கு எல்லாம் பெரிய ரசனை வரத்துக்கு நம்ம ஒரு பெரிய காரணகர்த்தாவா இருக்கோம், நம்மளாலதான் இந்த பாட்டிக்கே அழகுன்னு நினைச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் இந்த முருகாச்சரணம் அவருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ரிசியேஷன் இருந்தோடனே அவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. கொஞ்சம் கொஞ்சமா பகவத் ஸ்மரணை குறைஞ்சு இந்த வித்யா கர்வம் தனகர்வம்ன்றால அது வந்து நாரதரையும் உடல, வித்யா கர்வம் பிடிச்சுட்டு பாவம் வர. அவர் வந்து என்ன பண்ணா, நம்மளாலதான் இந்த பாட்டு இவ்வளவு அழகா இருக்கு, நம்மளை வச்சுதான் கேட்கிறா அப்படின்னு. இதை வந்து நாராயணர் பார்த்துட்டு, இது ஒண்ணும் சரியில்லையே, பாவம் மனுஷன் சும்மா கிடந்த எல்லாருமா சேர்ந்து ஏத்தி விட்டு நல்லா இருந்த மனுஷனுக்கு எடுத்து விட்டாருன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, இங்க வான்னு கூப்பிட்டாரு நாரதர். நாரதர் வேஷம் அப்படி ஜோரா போனார், விஷ்ணு கூப்பிடுறாரு, நாராயண நாராயணன் ஆல்ரெடி ஃபுல் எனர்ஜில போறார். அவர் உடனே சொல்றாரு, நான் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி வச்சுட்டு இருக்கேன், ஓகே, நான் எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி பண்ண போறேன், நீ அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா வரணும், உன்னோட பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம், நான் வந்து ஒரு பெஸ்ட் மியூசிக்கல் ஈவெண்டா அங்க அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நாரதர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார், என்ன இந்த பார்ட்டி கூப்பிடுறாருன்னா நாராயணர் பார்ட்டி கூட நான் தான் தேவைப்படுறேன், அந்த பெஸ்ட் மியூசிக்கல் கான்சர்ட் என்னோடதுதான், அப்ப அவருக்கு நான் எவ்வளவு தேவைப்படுறேன், என்னால எவ்வளவு அவரே ரசிக்கிறாரு என்னன்னா, அப்ப எப்படி அவர் மனசுல பகவான் இருக்காரு, நோ டவுட். நாராயணர் சொல்லும்போது மனசுல இருக்காரு, ஆனா அவரோட கூட சேர்ந்து இந்த ஒரு ஒட்டின்னு இருக்கு, இவாள்லாம் சேர்ந்து தம்பெல்லாம் நம்மள மாதிரி அக்கெல்லாம் பக்கத்துல சேர்ந்து தூவம் போட்டு அது ஒட்டிட்டு இருக்குப்பா. அவர் ஓகே என்ன கூப்பிட்டுருக்காரு, என்னதான் பாட சொல்ல போறேன், நான் போய் அங்க பாட போறேன், எல்லாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ண போறா அப்படின்னு அவரும் வீணை எடுத்துன்னு வந்துட்டாரு. வீணை எடுத்துன்னு வந்தோடனே மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கிறது. சோ இவர் பாடுறாரு பயங்கரமா, இவர் பாடினோடனே எல்லாரும் ஜோரா கைத்துட்டு, ஆஹா நாரதர் போல பாடுறாரு ஒண்ணு உண்டா, அப்படியா இப்படியான்னு. எப்படி இருந்தது சுவாமி அப்படின்னு போய் கேட்கிறாரு. ரொம்ப ஜோரா இருந்ததுனாலதான், நீ பாடுறதுக்கு என்ன ரொம்ப நல்லா இருந்தது, ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பக்தன் இருக்கான், அவனும் பாடுவான், அவனும் பாடட்டமே கொஞ்சம் கேள அப்படின்னு. யாரு அது இன்னொரு பக்தன், என்ன மீறின பக்தன் உனக்கு அப்படின்னு அங்க இருந்து வந்தார் நம்ம ஆஞ்சநேயர். இவர் தான் நாரதருக்கு செம்ம கோவம் வந்துடுது, என்னது ஒரு குரங்கு அது பாடுறது, நான் பாடின இடத்துல அத்தனிக்க வச்சு நீங்க பாட வைப்பேன், இதை நான் வேற கேட்கணுமோ, ஒரே கோவம். ஆனா கேட்க முடியலப்பா, சொல்றது யாராச்சு இவராச்சு. இவர் சும்மா இல்லாம நாராயணன் என்ன பண்ற, சொல்றதோட மட்டும் இல்லையா, கேட்டு அவன் கையில இருக்கேன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் கையில கொடுத்தேன்னா அவர் பாடுறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் இல்லையா, ஏன்னா அவர் கையில ஒண்ணும் இல்லையா, வந்துதான் நாரதர் கோவம், இது என்னோட வீணை, நான் கஷ்டப்பட்டு இதை மெயின்டைன் பண்றேன், கண்ட குரங்குகிட்டையும் கொடுத்துட்டு நாளை பின்னா அது உடஞ்சு போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் பாடுறதுக்கு அப்படின்னாராம். ஒன்னு நாராயண சொன்னாரா, நீ கவலைப்படாது, உன்னோட வீணைக்கு நான் கேரண்டி, உடஞ்சா நான் பத்திரப்படுத்தி பத்திரமா உங்ககிட்ட திருப்பி கொடுத்துறேன், அவர்கிட்ட கொடு. இவருக்கு தாங்கல, சரி போ கொடுப்போம், குரங்கு தானே என்னதான் பண்ணும், குரங்கு என்ன பண்ணுமோ அத்த பண்ணிட்டோம் போ அப்படின்னு சொல்லி கையில கொடுத்தாரு. ஆனா பாடுறது யாரு, அனுமார். அனுமார் மனசுல யாரு இருந்தார், ராமர் மட்டுமே இருந்தார். அவர் வந்து நம்ம பாடுறோம், என்ன பார்த்து 4 பேர் அப்ரிஷியேட் பண்ண போறா, இந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு பியூர் சோல். அவர் நெஞ்ச கழிச்சு காட்டினாலும் ராமரை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்ற மாதிரியான ஒரு பக்தர் அவர். அவர் உட்காந்து பாட ஆரம்பிக்கிறார், எல்லாரும் லயிச்சு போறா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உருகி போறா, பகவத்தோட ஒரு விதமான எல்லாருக்குமே they all are என்ன சொல்றது, ஒரு சோலா மிங்கிள் ஆயிட்டா. அவர் பாடினதுல எல்லாரும் உருகிறது இல்லையா, அவர் ஒரு கல்லு மேல உட்கார்ந்துட்டு அந்த வீணையை வச்சுன்னு பாடுறாராம், அந்த கல்லு உருகிட்டுதான். அந்த அளவுக்கு ஒருத்தர் பாடுற. நாரதருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது குரங்குன்னு நினைச்சோம், குரங்கு என்ன பண்ணுன்னு பார்த்தா இந்த குரங்கு பாடுறது, அதுவும் இவ்வளவு நன்னா பாடுறது, எல்லாரும் இப்படி உருகுறா, நம்ம பாட்டியை மிஞ்சரா மாதிரி இருக்கேன். ஆனாலும் அவருக்கு இல்ல, நம்ம தான் பெஸ்ட், எல்லாரும் சொல்லி கலரு நம்ம தான் பெஸ்ட், இது என்னமோ இப்பதான் வந்து பாடத்தா அப்படின்னு சொல்லி அவர் மனசுல ஒரு எண்ணம். இவர் பாடி முடிச்ச உடனே பயங்கர கிளாப்ஸ், சூப்பரா இருந்தது. நாரதர் வந்து பார்த்தா, ஆமா நான் நீ சொன்னது கரெக்ட் தான், அவன் நன்னா பாடுறான். உடனே நாரதர் சொல்ல, விஷ்ணு சொன்னாரா, பரவாயில்ல, நீ அடுத்த வாழை அப்ரிஷியேட் பண்ற அந்த டேலண்ட், சோ உனக்கு அந்த மனசு இருக்கு, எனக்கு அது ரொம்ப சந்தோஷம்.
நான் முடிஞ்சிட்டும் வீணை பத்திரமா இருக்கு, நீ எடுத்துன்னு போலாம் அப்படின்னா குடுன்னு நாரதர் போயிட்டு அந்த கல்லு மேல இருந்து வீணை எடுக்கிறாரா, எடுக்க வரலையா. என்னடா வீணை எடுக்க வரல ஒட்டின்றது, உடனே அதை கத்துறாரு, ஐயோ நாராயண நாராயண இங்க பாரு, என்னால என்னோட வீணை எடுக்கவே முடியல. என்னன்னு பார்த்தா இவர் பாடினதுல உருகி தோல்லியும் அந்த கல்லு, அதுக்குள்ள போய் செட் ஆயிடுது வீணை. இப்ப எடுத்தா கல்லோட ஒட்டின்றதுக்கு வரமாட்டேங்கிறது. உடனே வந்து இவரும் என்னென்னமோ பிரயத்துல படுறாரு, தூக்குறாராம் பண்றாராம், ஒண்ணும் முடியா. நம்ம விஷ்ணு சும்மா இருப்பாரா, கிருஷ்ணருக்கு ஒன்னும் பொழுது போலையா, அவருக்கு லீல பண்றது ஒட்டுதான் வேலை. அவர் பாத்திருக்காரு. நீதான் உருகி உருகி பாடுறியோ இல்லையோ, நீ பாடு, அந்த கல்லு திரும்பி உருகும், உருகின உடனே வீணை நீ எடுத்துடலாம் ஈஸியா, ரொம்ப ஈஸி அப்படின்னா. இவரும் ஓகே கான்பிடென்ட்டா ஏறி உட்காந்துட்டேன், நான் பாட போறேன், கல்லு உருக போறது, நான் வீணை தூக்க போறேன்னு போய் பாடுறாராம். அந்த கல்லு உருகின பாடே இல்லை, இவர் மட்டும் பாடிட்டே இருக்க. சொன்னாரா, சரிப்பா உன்னால பாடி முடியல, நம்ம அனுமான கூப்பிடுவோம், அவர் பாடட்டும், நம்ம கல் எடுப்போம். இவருக்கு தாங்கல, ஆல்ரெடி உள்ள புகஞ்சுட்டு இருக்கு, நம்மளோட ஒருத்தன் நன்னா பாடுறான்றா, எல்லாரும் ஊருகிறா, இதுல திருப்பி இவனே நான் வாடினா கல்லு உருகல, திருப்பி இவனே வந்து உட்காந்து கல்லு உருகித்தனா எனக்கு என்ன ஆகும்னு திருப்பி ஆஞ்சநேயர் வந்து பாடினா கல்லு உருகித்து, வீரைய தூக்கினார், கையில நாரதர் கையில கொடுத்தோடனே அப்ப நாரதருக்கு சட்டுன்னு போய் இடிக்கிறதும். சோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் என் பகவத் ஸ்மரணையில பாடிட்டு இருந்த வரைக்கும் எல்லாமே நன்னாதான் இருந்தது. the moment we attach that to நான் பண்றேன், அவ்வளவு நாளா அவர் என்ன நினைச்சிருந்த, நான் எனக்குள்ள இருக்கிற அந்த அந்தராத்மா அவர் பாடுறாருன்னு நினைச்சுன்றது போக, நான் பண்றேன் அந்த ஒரு தாட் என்னை எந்த அளவுக்கு கொண்டு போய் எடுத்துப்பாரு அப்படின்னு அவர் அந்த சமயத்துல ரியலைஸ் பண்ணி பகவான் கிட்ட மன்னிப்பு கேட்டாரா. நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னோட ஸ்மரணையில இருந்து செத்த விலகி போயிட்டேன், இந்த மெட்டீரியலிஸ்டிக்கா நான் போயிட்டேன், அது என் தப்பு தான், அதை நான் இனி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாலகதா சீரீஸ்ல ஒரு 4 பேஜ் கதை தான் இது, ஒரு சைல்ட் புக்ல. ஆனா நான் இது இங்க கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன்னா, இங்க நான் அடிக்கடி இந்த கான்வர்சேஷன் கேட்பேன், நான் வந்து எல்லாரும் மாதிரியும் பாடுறது இல்ல, அந்த மாதிரி பாடுற டேலண்ட் எனக்கு இல்ல. அப்புறம் வந்து நான் அப்ப பகவான் எதை பாக்குறாரு, நம்ம பாடுற டேலண்ட்டுக்கு அவர் இதை விட பேஷா பல பேர் எம்எஸ்எம்மாவோட நம்ம எல்லாம் கிரேட் கிடையாது. ஓகே, நமக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ்ல சொல்றேன். அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போனோம்னா தியாகராஜ பாகவதரை விட நம்ம எல்லாம் கிரேட்டா பாடுறது இல்ல. அப்படி அவரோட ஸ்டாண்டர்ட்ல கம்பேர் பண்ணி பார்த்தா யாருமே நன்னா பாடலன்னு சொல்லலாம். சோ இந்த சத் சாங், இந்த நாம சங்கீர்த்தனத்தோட பேஸ நம்ம மறந்துடுறோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் நான் நன்னா பாடல, இது இல்ல, அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன், என்ன மாதிரி அரையும் நாலேஜ் எல்லாம் தான் கொஞ்சம் ஆக்சுவலி ஈஸி. நன்னா பாட்டு தெரிஞ்சவளை போய் கேட்டு பாருங்களேன், அவளால பாட்டு பாடும்போது அந்த தப்பா அவளால அவாய்டே பண்ண முடியாது. அவன் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா இங்க ஸ்ருதி போயிடுது, இங்க தாளம் போயிடுது, இங்க ஸ்வரம் போயிடுது, இது இந்த ராகமே இல்ல. ஆனா திருப்புகழை எதுவுமே தெரியாம படிச்சு பாருங்களேன், நமக்கு தெரிஞ்சது அந்த லைன்ஸ் மட்டும்தான். அந்த லைன்ஸ் வர ஐயோ இதுக்கான அர்த்தம், நான் முருகரை பாடுறேன், நான் இந்த விஷயத்த நோக்கி என்னோட மனம் போறதுன்ற போது நம்ம எல்லாம் இன்னும் அட்வான்டேஜ்ல பாட தெரியலன்னா இன்னும் அட்வான்டேஜ், வி ஷுட் பி ப்ரௌட். ஆஹா பரவாயில்ல எனக்கு பாட தெரியல, ஆனா அந்த முருகன் என்ன எங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கான், ஒரு குரூப் which always sings, which always praises him. என்ன எங்க சோ அந்த சத்சங்கோட பிரசன்ஸ் தான் முக்கியமே ஒழிஞ்சு அங்க வந்து இட்ஸ் நாட் a talent show, அதுதான் மெயின். சோ நமக்கு தெரியலன்னா நம்ம இன்னும் சந்தோஷப்படணும். அதாவது ஐ எம் சர்ப்ரைஸ்ட், எனக்கு தெரியல ஆனா நான் பாடுறேன் அப்படின்னா அவனோட அருள் எனக்கு எவ்வளவு இருந்திருக்கணும். என்ன இங்க கொண்டு வந்து உட்கார வச்சு நீ பாடு நான் கேட்கறேன், நீ தப்பா பாடுறியா ரைட்டா பாடுறியா நான் கேட்கணும், நான் பேசணும். அது உனக்குள்ள இருந்து நான் பாட வைக்கிறது யாரு, நானு. சோ இப்ப நான் இப்ப அந்த கதை படிச்சதுல இருந்து நான் என்ன நானே சொல்லிக்கிறேன், நான் நன்னா பாடல நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா பாடுறது நான் இல்ல பகவான். அப்படின்னா நான் அவன்கிட்ட சொல்றேன் நீ நன்னா பாடல அப்படின்னு, அதை நான் சொல்ல மாட்டேன். இனிமேட்டு நான் தப்பாவே பாடாலும் சூப்பர் நானே சொல்லிப்பேன். ஏன்னா என்ன பாடம் இன்னைக்கு இந்த வருஷம் அந்த சாங் அவன் கேட்கணும்னு ஆசைப்பட்ட, அவன் எனக்குள்ள இருந்து பாடுற ஒரு பாட்டை நான் எப்படி இது ரைட்டு இது தப்பு இது சரி இது சரியில்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. நீங்க எவ்வளவுதான் நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம எவ்வளவுதான் தப்பா பண்ணாலும் ஒரு குரூப்பா படிச்சா அது ஒரே மாதிரி கேட்கும். அது எப்படி கேட்கறது, தப்பா தானே பாடுறா, ஒண்ணு தனித்தனியா நம்ம காதுல வேணுமோ இல்லையோ. நம்ம மனசு எதுல ஈடுபட்டிருக்கோ அதை போக்கஸ்டா தானே நம்ம போறோம். அதனால ஃபுல்லா இனிமேட் நம்ம எல்லாரும் நினைச்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எல்லாருக்குள்ள இருந்து முருகர் பாடுற, நம்ம எப்படி பண்ணாலும் முருகர் தான் பாடுறாரு, அந்த வெர்ஷன் ஆஃப் இட் ஹீ லைக்ஸ் இட். நான் வந்து முருகன் சொல்றது நம்ம இங்க திருப்புகழ் பாடுறதுனால நீங்க எங்க போனா உங்களுக்குள்ள இருக்க பகவான் தான் எல்லாமே பண்றாருன்னு நம்ம நினைச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் வெரி சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அப்படி எப்படி பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆஃப் லேட்டா நான் ஒரு ஒரு 1 வீக்கா இது வந்து தற்செயல்னு சொல்ல முடியல, பட் தற்செயல்னு அது அவரோட விளையாட்டு தான். அகைன் இந்த விஷாகாஹரியோட இது கேட்கும் போது அவ சொல்றா, பக்தி எப்படி இருக்கணும்னா கோபிகளோட பக்தி மாதிரி இருக்கணுமா. அவர் எந்த ஃபார்ம் ஆஃப் பக்தி அவர் எதிர்பார்க்கிறாருன்னு கேட்டா எதுவுமே இல்ல,
அந்த நிமிஷம் கோபிகைகள் நினைச்சாலும் எனக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு ராசக்கிரீட பண்ற அந்த ஒரு சான்ஸ் வேற யாருக்காவது கிடைச்சுதான்னு நினைச்சா அந்த நிமிஷம் பகவான் மறைஞ்சு போயிட்டாராம். நாராயணியம் கிளாஸ்ல சொல்வாரு அந்த மாவி சட்டுன்னு போயிடுவாராம் கிருஷ்ணர். ஏன்னா அந்த பெருமை கூட இருக்கக்கூடாது. அப்ப நான் பாடுறேன், நான் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்றேன், அன்னைக்கு நான் பிராக்டிஸ் பண்ணேன், இன்னைக்கு எனக்கு வரல, நான் இங்க பண்ணிட்டேன் கிடையாது. நம்ம கிடையாது, எதுவுமே நம்ம இல்ல. இன்னொரு ஒரு உபன்யாசத்துல கூட இந்த ஸ்ரீ ஹரியன் அவர் சொன்னார், காது கேட்கறது, கண்ணு பாக்குறது, வாய் பாடுறது எல்லாம் ஓகே. அது ஏன் ஜீவன் போனோடனே ஒண்ணுமே பண்ணாம சும்மா படுத்துட்டு இருக்கோம்? நம்ம தான் பண்றோம்னா அதுவும் பண்ண முடியும். ஏன் அந்த ஆத்மா போனோடனே ஒண்ணுமே பண்ணாம ஜடமா இருக்கு? ஏன் இந்த உடம்பு ஜடமா இருக்கு? ஏன்னா உள்ளே இருந்து பண்றது அந்த ஆத்மா. ஆத்மா அந்தராமின்னு சொல்லிட்டோம், அது பகவான். இப்ப அவர் பண்ற விஷயத்துல நமக்கு கொஞ்சம் கூட சலனமே வேண்டாம். நம்ம இந்த இடத்துல அவன் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி, இந்த இடத்துல என்ன வச்சிருக்கே, நிரந்தரமா இங்க வச்சுக்கோ, என்ன ஒண்ணு என்ன இப்ப பாரு நினைச்சுட்டே இருக்கிறதுக்கு எந்த சின்ன செயலா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம பண்ண வேண்டியதுல என்ன தெரியுமா, பல நாள் நம்ம பண்ணுவோம். நான் பண்ணியிருக்கேன், அட்லீஸ்ட் எல்லாரையும் தெரியல, பாத்து இருந்துச்சுட்டே ஐயோ இன்னைக்கு இந்த கஷ்டம், இன்னைக்கு இந்த வேலை, அது முடிக்கல, வேலை நடந்துட்டே இருக்கும். ஆனா மனசு ஃபுல்லா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடும். எனக்கு வந்து வேர்ல்ட சுத்தி போயிட்டு வந்துடும். சென்னை போய் அம்மாவாத்த பாத்துட்டு வந்துரும், அந்த பக்கம் போய் அக்காவாத்த பாத்துட்டு வந்துரும். ஆனா வேலை மாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும். நான் பண்ண வேண்டியது என்ன, இந்த வேர்ல்டுல ஒரு ட்ரிப் எல்லாம் அடிக்கிறது நிறுத்திட்டு பகவான் கிட்ட என்ன வேண்டிக்கிறேன்னா, இந்த மாதிரி வேலை பண்ணிட்டே இருக்கேன், ஒண்ணு நினைச்சுட்டு என்ன அறியாம இந்த வேலை நடக்கணும். நான் ஒண்ணு நினைக்கணும், என்ன அறியாம இந்த வேலையெல்லாம் என்ன சுத்தி நடக்கணும். ஏன்னா கொடுத்துட்ட உடம்பு, கொடுத்துட்ட பிறவி, இதுக்காக நான் கண்டிப்பா இதை பண்ணித்தான் ஆனோம். அப்போ உன் வேலை என்ன, என்ன அறியாம நான் என் வேலை ஒண்ணு நினைச்சுட்டு இருப்பேன், உன் வேலை என்ன இதெல்லாம் செய்ய வைக்கிறது, அது நீயே எனக்குள்ள இருந்து செஞ்சுட்டு. அந்த மாதிரி ஒரு போக்கஸ்ல நான் போகணும்னு நான் நினைச்சுக்கிறேன். இதெல்லாம் என்னோட தாட்டு. இதுல நீ எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டியா கிடையாது. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நினைப்பேன், திடீர்னு ஒரு நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், ஒரு நாள் எல்லாத்தையும் மறந்து காய்ச்சி போச்சுன்னு எல்லாரையும் கத்துவேன். பட் we are all in this process. எனக்கு இந்த குரூப்புக்கு மெயினா என்ன சொல்லணும்னு தோணிக்கலாம், nobody should feel நான் தப்பா பாடுறேன், இல்ல நீங்க உங்க அளவுக்கு நான் பாடல, எங்க அளவுக்கு நீ பாடல கிடையாது. நம்ம கை தட்டுறோம் தெரியுமா கடைசியா, அது கூட அந்த முருகருக்கு ஹை நீ சூப்பரா பண்ணிடாடி முருகா, உள்ளே இருந்து செம்ம ஜோரா பண்ண, அதுக்கான கைத்தட்டல் தான் அதுன்னு நம்ம நினைச்சுக்கணும். நம்ம அந்த ஒரு லைன்ல வரணுங்கிறதுக்கான ஒரு சின்ன தாட், அவ்வளவுதான். சத்சங்கம் இவ்வளவுதான். இதுக்கு மேல யார் எவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் ஓகே. ரொம்ப குட்டி பசங்க கதையோட வந்தேன், நாட் சோ இலாபரேட் அஸ் தேவிகா ஒரு கமலாச்சி, பட் வெரி ஷார்ட் ஸ்டோரி அண்ட் ஷார்ட் மெசேஜ். அதுவே ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது சிந்து. நிறைய விஷயங்கள் நான் நினைக்கிற மாதிரி நீ சொன்ன. அவரே இருக்க கூடாதுதான் கருத்து. எல்லாம் கடவுள். ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி கல்லுக்குள் இது மாதிரி கடவுள் மாதிரி குட்டி ஸ்டோரிக்குள்ள ஒரு பிரபஞ்சத்தையே அடக்கின மாதிரி இருக்கு. சூப்பர் சூப்பர். நல்ல ஹியூமரஸா சூப்பரா இருந்தது. ஐ ரியலி லைக்ட். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ஆஞ்சநேயர் குரங்குன்னு சொல்லும் போது கொஞ்சம் வலிச்சுது. எங்க பாட்டி மாதிரி சொல்றேன், ஏன்னா நாரதர் அப்படிதான் எழுதிருக்காரு அந்த ஸ்டோரி. இல்ல உங்களே சொல்லும் போது அது பட் சூப்பர், நல்ல கதை, நல்ல கருத்து, நல்ல கருத்தாளம். நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், இங்க குட்டீஸ் இருக்கிற அத்விகா அத்வைத்லாம், நம்ம இந்த சின்மயோட பாலக பாருங்க, இட்ஸ் சோ ஃபன். அவ ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கா அந்த சீரீஸ், பாலகதா சீரீஸ் புக். நம்ம கிடைச்சா வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு நான் யோசிச்சேன், ரிட்டல் கிஃப்ட்ல இதெல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் படிக்கணும், செம்ம ஜாலியா இருக்கடா படிக்கிறதுக்கு. அவ அந்த ஹனுமார் அப்படியே வந்து ஜிங்ஜிங்கு நல்ல ஜிஜிலன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த பிக்சரே சூப்பரா இருந்தது பாக்க. பார்ட்டியில அப்படியே வாசிக்கிறார் நின்னுட்டு அவர்லாம். சூப்பர், தேங்க்யூமா, தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ஐ ஓபனர்.